கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நீங்கள் நமது அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி 1965ஆம் ஆண்டு கிராண்ட்வே அசெம்பிளி ஆஃப் காட், டூசான், அரிசோனா, அமெரிக்காவில் தர்ஸ்ட், தாகம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். You know that David said, "You're for the living God." இங்கே தாவீது ஜீவனுள்ள தேவன் மேல் என்று சொல்லி இருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியும். Now, in the beginning was the Word, and the Word was with God, and the Word was God, and the Word was made flesh and dwelt among us. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். Then there can be no satisfaction until this Word, which is God, becomes alive in you. அப்படியானால் தேவனாகிய இந்த வார்த்தை உனக்குள் ஜீவனாக வருமட்டாக எந்த விதமான திருப்தியும் இருக்க முடியாது. Then you see God Himself fulfilling the promises that He made in the Bible. அப்பொழுது நீ அவர் இந்த வேதாகமத்தில் செய்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றின் மேலும் தேவன் தாமே நிறைவேற்றுவதை காண்பாய். Now we have different interpreters of the Bible. இப்பொழுது வித்தியாசமான வேத விரிவுரையாளர்கள் நமக்கு உண்டு. One church interprets it this way, another interprets it that way, and another one this way. Some don't take but a little bit of it, some take here and there a piece of it. ஒரு சபை இதை இந்த விதமாக வியாக்கியானிக்கிறது, இன்னொரு சபை அதை அந்த விதமாக வியாக்கியானிக்கிறது, இன்னொரு சபை இந்த விதமாக வியாக்கியானிக்கிறது. சிலர் ஒரு சிறு பகுதியை அல்லாமல் முழுவதையும் எடுத்துக் கொள்கிறதில்லை, சிலர் இங்கேயும் அங்கேயும் ஒரு துணிக்கை எடுத்துக் கொள்கிறார்கள். But God's His own interpreter. ஆனால் தேவன் தாமே தம்முடைய சொந்த வியாக்கியானியாய் இருக்கிறார். When He makes a promise and fulfills it, that's the interpretation thereof. அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணி அதை நிறைவேற்றும் போது அதுதானே வியாக்கியானியாய் இருக்கிறது. If I promised you I'd be here tonight, and here I am. That's the fulfilling of my promise. நான் இன்றிரவு இங்கு இருப்பேன் என்று சொல்லி இருந்து நான் இங்கே இருந்தால் அதுதானே என்னுடைய வாக்கின் நிறைவேறுதல். If I say I'll meet you in the morning and I'm there, that's my promise. நான் உன்னிடத்தில் நாளை காலை உன்னை சந்திப்பேன் என்று சொல்லி இருந்து நான் உன்னை சந்தித்தால் அதுதான் என்னுடைய வாக்கு. They don't need to make any other excuses. I've got to be there. எந்த சாக்கு போக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் அங்கே இருக்கத்தான் வேண்டும். And when God makes a promise and it comes around and fulfills that promise, that's the interpretation of the promise. தேவன் ஒரு வாக்கு பண்ணி இருந்து பின்பு அவர் வந்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார், அதுதானே அந்த வாக்குத்தத்தத்தின் வியாக்கியானம். I dare anybody to take God at His word and see if every word in that Bible isn't the truth. யார் வேண்டுமானாலும் தேவனை அவருடைய வார்த்தையின்படியாய் எடுத்துக்கொண்டு வேதத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் சத்தியம் இல்லை என்று பார்க்க தைரியம் இருக்குமா? That's right. That's what that thirst is in there. அது சரி, அதற்குத்தானே உனக்குள்ளாக அந்த தாகம் இருக்கிறது. You say, if I would have lived in the days of Jesus, I would have done so and so. நீ சொல்லலாம், நான் மட்டும் இயேசுவின் நாட்களில் ஜீவித்திருந்தால் நான் எதையெல்லாம் செய்திருப்பேன் என்று. Why, you're living in His days. ஏன் நீ அவருடைய நாட்களில் தான் ஜீவிக்கின்றாய்? What are we doing about it? What are we doing? அதை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? நாம் என்ன செய்கிறோம்? You say, well, what you done? Perhaps what the Pharisees done. ஒருவேளை நீ செய்தது அந்த பரிசேயர் செய்தது போல் இருக்கலாம் என்று நீ சொல்லலாம். They belonged to church and denied Jesus Christ. அவர்கள் ஒரு சபையை சேர்ந்தவளா இருந்து கிறிஸ்துவை மறுதலித்தார்கள். We always say today, people try to இன்றைக்கு நாம் ஜனங்கள் இப்படி சொல்ல முயற்சிக்கிறார்கள். say we got to compare Bible leaf with Bible leaf, Scripture with Scripture. நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். நாம் ஒரு வேதாகமத்தாளை இன்னொரு வேதாகமத்தாளோடு, ஒரு வேத பகுதியை இன்னொரு வேத பகுதியோடு ஒப்பிட்டு பார்க்கத்தான் வேண்டும். That isn't the truth. No, it isn't the truth. அது சத்தியம் அல்ல. இல்லை, அது சத்தியம் இல்லை. This Greek word means this and this means that. இந்த கிரேக்க பதத்தின் அர்த்தம் இதுதான், இதன் அர்த்தம் அது. The Greeks themselves, way back in the Nicaea Council. கிரேக்கர் தாமே காலத்துக்கு முன்பாகவே நிசாயா ஆலோசனை சங்கத்திலும் And them writers back in there, they had different forms. முற்காலத்து எழுத்தாளர்களும் வித்தியாசமான முறைகளை கொண்டிருந்தார்கள். One believed this way, this Greek scholar meant this, and the other said this and meant it this way. ஒருவன் இந்த விதமாய் விசுவாசித்தான், இந்த கிரேக்க பண்டிதன் இப்படிதான் அர்த்தம் சொன்னான், இன்னொருவன் இதனுடைய அர்த்தம் இந்த விதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னான். They fussed over it. அதை குறித்து அவர்களுடைய ஒரு போராட்டமே நடந்தது. We don't need interpretation of Greek scholars or Greek words. நமக்கு கிரேக்க பண்டிதர்கள் அல்லது கிரேக்க வார்த்தைகள் இவைகளோட வியாக்கியானம் நமக்கு தேவையில்லை. To know Him is life, the person, Christ Himself. அவரை, அந்த நபரை, கிறிஸ்துவாகிய அவரை அறிவதென்பது ஜீவனாய் இருக்கிறது. Not comparing, it's a revelation that God built His church upon. ஒப்பிட்டு பார்ப்பதல்ல,
தேவன் தம்முடைய சபையை ஒரு வெளிப்பாட்டின் மேல் கட்டி இருக்கிறார். And if we don't build upon that same church, நாம் அதே சபையின் மேல் கட்டவில்லை என்றால், the Bible said Abel by faith, and faith is a divine revelation. வேதம் சொல்லுகிறது ஆபேல் விசுவாசத்தினால் என்று. விசுவாசம் என்பது ஒரு தெய்வீக வெளிப்படுத்தலாய் இருக்கிறது. See, faith is a divine revelation. பார்த்தீர்களா, விசுவாசம் என்பது ஒரு தெய்வீக வெளிப்பாடாய் இருக்கிறது. All right, it's the whole thing's built upon the revelation then. And unless this is revealed to you, சரியா, இந்த முழு காரியமும் வெளிப்பாட்டின் பேரில் கட்டப்பட்டிருக்கிறது. அது உனக்கு வெளிப்படுத்த வேண்டியதாய் இருக்கிறது. Jesus said, I thank thee, Father, thou hast hid these things from the wise of this world and reveal it to babes such as will learn. இயேசு சொன்னார், பிதாவே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். See? Now, the whole thing is built there. You've got to know the person. பாருங்கள், முழு காரியமும் அங்கே தான் கட்டப்பட்டிருக்கிறது. நீ அந்த நபரை அறியத்தான் வேண்டும். And you cannot satisfy that by joining church. சபையில் சேர்ந்து கொள்வதன் மூலமாய் உன்னால திருப்திப்படுத்த முடியாது. You've got to find the person, God himself. அந்த நபரை தேவனை தாமே நீங்கள் கண்டறிய வேண்டும். Which is the word in interpretation of himself today. அவர் வார்த்தையும் அவரை பற்றின வியாக்கியானமுமாய் இருக்கின்றது. The promises that he made today, the people that he was going to have in this day. இன்றைக்கு அவர் பண்ணி இருக்கிற வாக்குத்தத்தங்களையும் கண்டறிய வேண்டும். இந்த நாட்களில் அவருக்கென்று இருக்க போகின்ற ஜனங்கள், The church without spot or wrinkle. Don't mean a denomination. ஒரு கரைதிரையற்றதான சபை. இதனுடைய அர்த்தம் ஒரு ஸ்தாபனம் அல்ல. It means the persons, the individuals, without spot or wrinkle. இதனுடைய அர்த்தம் கரைதிரையற்ற தனிப்பட்ட நபர்கள் என்று. Be two in the bed, or take one, leave one. இரண்டு பேர் படுக்கையில் இருப்பார்கள், ஒருவனை எடுத்துக்கொள்வேன், இன்னொருவனை விட்டு விடுவேன். Two in the field, I'll take one, leave one. இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவனை எடுத்துக்கொள்வேன், இன்னொருவனை விட்டு விடுவேன். But when God, that holy thirst to be like him, அவனை போல் இருக்க வேண்டும் என்ற பரிசுத்த தாகம் தேவனாய் உனக்குள்ளாக இருக்கும்போது, and then you see that his word is in you, vindicating itself, that you are God's servant. தேவனுடைய வார்த்தையானது உனக்குள்ளாக இருக்கின்றதையும், நீ தேவனுடைய ஊழியன் என்பதை தன்னில் தானே ரூபகாரப்படுகின்றதையும் நீ காண்பாய். Whatever God says, you just toe right up to it. தேவன் எதை சொன்னாலும் அதனோடு ஒப்பிப்போ. Then you're coming through the right process then to satisfy that holy thirst that's in you. அப்பொழுது நீ சரியான பாதையில் வருகிறாய். அப்பொழுது நீ உனக்குள்ளாக இருக்கும் அந்த பரிசுத்த தாகத்தை திருப்தியாக்க முடியும். Oh, of course, the people will laugh at you and say you've lost your mind, you've gone crazy. ஓ, நிச்சயமாக ஜனங்கள் உன்னை பார்த்து சிரித்து சொல்லுவார்கள், மதியிழந்து போனான், பைத்தியமாகி விட்டான் என்று. See, but they remember what they're drinking from. See? ஆனால் ஞாபகம் இருக்கட்டும், அவர்கள் எதிலிருந்து குடிக்கிறார்கள் என்று. Look where they're at. Could you imagine a big artesian well spurting up fine water and somebody down at one of them holes down? அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று பார். சற்று யூகித்து பாருங்கள். ஒரு அருமையான நீரூற்று தண்ணீர் அதிலிருந்து பிடித்துக் கொண்டு மேலெழும்பி வர நீ அதை பருகிக் கொண்டிருக்கின்றாய். There were dead tadpoles and creeds and everything in it, drinking down and looking up, making fun of you. சமயம் அந்த நீர் வழிந்து ஓடி ஏதோ பொந்துக்குள்ளாய் கீழே எங்கேயோ புழுப்பூச்சிகளோடு வந்து கொண்டிருக்கின்றது. அதை ஒருவன் குடித்துக் கொண்டு மேலே நோக்கி உன்னை பார்த்து பரிகசித்தால் எப்படி இருக்கும் என்று. Why, he doesn't know what a thirst quenching stream you're living at. That's exactly right. ஓ, ஏன் அவனுக்கு தெரியாது என்ன ஒரு தாகம் தீர்க்கும் அருவி அண்டையில் நீ ஜீவிக்கின்றாய் என்று. அவனுக்கு தெரியாது. அது உண்மையாகவே சரி. We got a living God. நமக்கு ஒரு ஜீவிக்கின்ற தேவன் உண்டு. Not one died 1900 years ago and stayed in the grave, but one that raised again. 19 நூற்றாண்டுகளுக்கு முன்பு மரித்து இன்னமும் கல்லறையில் இருக்கின்ற ஒருவர் அல்ல, ஆனால் மறுபடியும் உயிர்த்தெழுந்த ஒருவர். Hebrews 13:8 says he's the same yesterday, today and forever. எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராய் இருக்கிறார். The same Holy Ghost that fell on the day of Pentecost is the same Holy Ghost that's here now. அந்த பெந்தேகோஸ்து நாளில் விழுந்த அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இங்கே இப்பொழுது இருக்கிறார். He's the satisfying potion because he is the Word. That's right. அவர் தானே திருப்தியாக்குகின்ற பங்கு, ஏனென்றால் அவரே வார்த்தையாய் இருக்கிறார். அது சரி. The Holy Ghost wrote the Word. He interprets the Word. பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை எழுதினார், அவர் வார்த்தையை வியாக்கியானிக்கிறார். The Bible said in 2 Peter that the Holy Spirit wrote the Bible. 2 பேதுருவில் வேதம் சொல்லுகின்றது, பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை எழுதினார் என்று. A man of old, moved by the Holy Ghost, wrote the Bible. முன்காலத்தவர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு வேதாகமத்தை எழுதினார்கள். Now, you can't do it. You can't satisfy that holy thirst with nothing less than God himself
living in you, in the person of the Holy Spirit. உன்னால் அதை செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் என்ற நபரில் தேவன் தாமே உமக்குள்ளாக ஜீவிப்பதனால் ஒழிய வேறொன்றிலும் அந்த பரிசுத்த தாகத்தை உன்னால் திருப்திப்படுத்த முடியாது. Education, culture, joining churches, reciting creeds, going belonging to fellowships. கல்வி, கலாச்சாரம், சபைகளை சேர்ந்து கொள்ளுதல், கோட்பாடுகளை திரும்ப திரும்ப சொல்லுதல், ஒரு ஐக்கியத்தை சேர்ந்து கொள்ள போகுதல். All these things are very good, but they absolutely will not stop that holy hush. இந்த காரியங்கள் எல்லாம் மிகவும் நன்றுதான். ஆனால் இவை முற்றிலுமாக அந்த பரிசுத்த தாகத்தை அழுத்திவிடவோ நிறுத்திவிடவோ முடியாது. That holy thirst, rather, won't hush that holy thirst. பரிசுத்த தாகத்தை அழுத்திவிடவோ நிறுத்திவிடவோ முடியாது. I was listening to Billy Graham, the great evangelist, the other night. அந்த இரவு நான் பெரிய சுவிசேஷகன் ஆகிய பில்லி கிரஹாம் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தேன். I tell you, I'm praying more for him now than I ever did. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், முன்பை காட்டிலும் இப்பொழுதுதான் அவருக்காக நான் அதிகமாக ஜெபிக்கிறேன். I see him really rapping it to him the way they did. அவர் செய்கின்ற விதத்தை கடுமையாக தாக்கி பேசினதை கேட்ட அந்த நாளில் இருந்து He said that bunch of clergymen coming down the road, them collars turned around, அவர் சொன்னார், இந்த குருமார்கள் பாதிரியார்கள் திரும்பின காலங்களை அணிந்தவர்களாய் வந்து going down there where they had no business to go, sticking their nose in something. அவர்களுக்கு ஜோலி இல்லாத இடங்களுக்கு போய் ஏதேதோ காரியங்களில் தங்களை நுழைத்துக் கொள்ளுகிறார்கள். But they was going down the road, clapping their hands and patting their foot. ஆனால் அவர்கள் பாதை வழியாய் கைகளை தட்டிக்கொண்டு கால்களை தட்டிக்கொண்டு போகிறார்கள். Well, they look like unholy rollers. அவர்கள் பரிசுத்தமில்லாத உருளை போன்று காட்சி அளிக்கிறார்கள். Now, you see, but they got something they believe in. அவர்களிடம் ஏதோ இருக்கின்றது, அதில் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். They got something, it excites the soul. அவர்களிடத்தில் ஏதோ இருக்கிறது, அது அவர்களுடைய ஆத்துமாவை எழுச்சிக்கு செய்கிறது. They got something they was excited about. அவர்கள் எழுச்சி அடையத்தக்கதான ஏதோ அவர்களிடமாய் இருக்கிறது. Some woman went and stuck her head in something down there and thought she was a martyr. யாரோ ஒரு ஸ்திரீ அங்கே போய் எதிலோ தலையை நுழைத்துக் கொண்டால் அவர்கள் நினைத்தார்கள் அவள் ஒரு ரத்த சாட்சி என்று. And she had no business to be in. அவள் அந்த காரியத்துக்குள்ளாக போக அவளுக்கு எந்தவித அலுவலும் இல்லை. Now we find that these men had something they could clap their hands about. இப்பொழுது நாம் இங்கே பார்க்கிறது என்னவென்றால், கைகளை தட்டும்படியாய் அவர்களுக்கு ஏதோ இருக்கின்றது என்பதை நாம் இங்கே கண்டறிந்தோம். They were happy they were doing something. அவர்கள் சந்தோஷமாய் இருக்கிறார்கள், அவர்கள் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். Well, if you can do that for a principle that you think is right here, இங்கே உள்ளது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அடிப்படை கொள்கைக்காக நீ அதை செய்து, and then stand in the church and somebody clap their hands or pat the foot, the deacons will lead them out the door. அதன் பின்பு ஒரு சபையில் எழும்பி நின்று யாராவது கைகளை தட்டவோ அல்லது கால்களை தட்டவோ செய்யட்டும், சபை பொறுப்பாளர்கள் டீக்கன்கள் வந்து அவர்களை வெளியே கொண்டு போவார்கள். See, they have turned their people to a filthy cesspool of creed and denomination. பாருங்கள், அவர்கள் அவர்களுடைய ஜனங்களை கோட்பாடுகளுக்கும் ஸ்தாபனவுமான அசுத்தமான கழிநீர் கால்வாய்களாக்கி போட்டார். Instead of feeding them on the blessed holy word of God that's delivered by the power of the resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே விடுவிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையினாலே அவர்களை போஷிப்பதற்கு பதிலாக அப்படி செய்கிறார்கள். They quench the thirst by saying, I'm Dr. So-and-so, or come out of a certain seminary or a certain school. பாருங்கள், அவர்கள் தாங்கள் இன்னார் இந்த வேதாகம பள்ளியிலிருந்து படித்து பட்டம் பெற்றவர் என்று சொல்லி அதன் மூலம் தங்கள் தாகத்தை தீர்த்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். That don't mean one thing, not a thing. அதனால் ஒரு பயனும் இல்லை, ஒரு காரியமும் இல்லை. But you see, they try to satisfy themselves, say, now God will recognize me because I am his pastor. ஆனால் பாருங்கள், அவர்கள் தேவனை அடையாளம் கண்டு கொள்வார், ஏனென்றால் நான் அவருடைய பாஸ்டராக இருக்கிறேன். God will recognize me because I'm Holy Father so-and-so or Bishop so-and-so or something like that. தேவனின் அடையாளம் கண்டு கொள்வார், ஏனென்றால் நான் ஹோலி ஃபாதர் இன்னார் அல்லது பேராயர் இன்னார் என்று சொல்லி தங்களை திருப்தி படுத்திக் கொள்ள பிரயாசிக்கிறார்கள். They're trying to satisfy their thirst there when you can't do it. உன்னால் அப்படி திருப்திப்படுத்த முடியவில்லை என்றாலும் அவர்கள் அங்கே அவர்களுடைய தாகத்தை திருப்திப்படுத்த முயற்சிக்கிறார்கள். I got a PhD, LLD, I got my bachelor of art, I got this. That's all right. நான் ஒரு PhD, LLD, நான் கலையில் பட்டம் பெற்றிருக்கிறேன், அது சரிதான். But to me that just means you're that much farther away from God. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் அதன் அர்த்தம் நீ அந்த அளவுக்கு தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டாய் என்பதுதான். That's right. That much further away from God all the time. அது சரி, எல்லா நேரத்திலும் அந்த அளவுக்கு தேவனை விட்டு தூரமாகி விட்டார்கள். You only know God by an experience. நீ தேவனை அனுபவத்தின் மூலமாய் தான் அறிய முடியும். You cannot educate this into you
It's born into you. இதை உனக்குள்ளாக சொல்லித் தர முடியாது. இது உனக்குள்ளாக பிறந்திருக்கிறது. It's something that God gives you. அது தேவன் உனக்கு கொடுக்கின்ற ஏதோ ஒன்றா இருக்கின்றது. Education has nothing to do with it. கல்வி இதனோடு ஒன்று செய்வதற்கில்லை. One of the greatest men of the Bible couldn't even sign his name, St. Peter. வேதத்தில் காணப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய மனிதன் பரிசுத்த பேதுரு தன் பெயரை கூட எழுத தெரியாதவன். That's exactly right. And him and John, the Bible said they were both ignorant and unlearned. அது முற்றிலும் சரியே. பேதுரும் யோவானும் படிப்பறியாதவனும் பேதமை உள்ளவர்களும் என்று வேதம் சொல்லுகின்றது. But it pleased Jesus to give you the keys to the kingdom. ஆனால் பரலோக திறவுகோல்களை அவரிடத்தில் கொடுப்பது இயேசுவுக்கு பிரியமாயிருந்தது. Because he was thirsting for God. Amen. ஏனென்றால் அவன் தேவன் பேரில் தாகமுள்ளவனாயிருந்தான். ஆமென். Thirsting for God. Fellowship. Yes, sir. Oh, my. தேவன் பேரில் ஐக்கியத்திற்காக தாகமுள்ளவனாயிருந்தான். ஆமையா. I think of Isaiah, that young man. Oh, a fine young man. He was down there in the temple one day. வாலிப மனுஷனாகி ஏசாயா நினைக்கிறேன். ஒரு அருமையான வாலிபன். அவன் ஒரு நாள் அங்கே தேவாலயத்தில் இருந்தான். The great king, and he put his face towards him and thought he was one of the greatest men. ஒரு பெரிய ராஜா அவனையே நோக்குகின்றவனாக அவன் பேரில் சார்ந்து அவன் பெரிய மனிதர்களில் ஒருவன் என்று நினைத்தான். Which he was a great man. He's raised up fine parents, a good mother and dad. அவன் ஒரு பெரிய மனிதன் தான். அவன் ஒரு அருமையான பெற்றோர்களால் ஒரு நல்ல தாயும் தகப்பனாலும் வளர்க்கப்பட்டான். But when he went out, his politics was clean and he made things right with God. ஆனால் அவன் வெளிச்சென்ற போது அவனுடைய கொள்கைகள் சரியா இருந்தபடினாலே அவன் தேவனோடு காரியங்களை சரிப்படுத்தினான். And Isaiah looked at him and thought he was a great man, put him for an example. ஏசாயா அவனை நோக்கி பார்த்து அவனை ஒரு பெரிய மனிதன் நினைத்து தனக்கு ஒரு முன்மாதிரியாய் அவனை வைத்தான். But don't you never put no man, but the man Christ Jesus for your example. ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய மனிதனை அல்லாமல் வேற எந்த மனிதனையும் உனக்கு முன்மாதிரியாக வையாதே. All man will fail. எல்லா மனிதர்களும் தவறி போய் விடுவார்கள். After a while he got to a place he was king. கொஞ்ச காலம் கழித்து அவன் ஒரு கட்டத்திற்குள் வந்தான். அவன் ஒரு ராஜா. But he tried to take a priest place and went into the temple and he was stricken with leprosy. ஆனால் அவன் ஒரு ஆசாரிய ஸ்தானத்தை எடுக்க முயற்சித்து தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் குஷ்டரோகத்தால் பிடிக்கப்பட்டான். Then Isaiah was all wearied. So he goes down to the temple and he began to pray. பின்பு ஏசாயா மிகவும் கவலையாகி ஆகவே அவன் தேவாலயத்துக்கு போய் ஜெபிக்க ஆரம்பித்தான். He thought he'd go down and pray a while. அவன் நினைத்தான் கொஞ்ச நேரம் போய் ஜெபிக்கலாம் என்று. And now look, that man was a prophet. கவனியுங்கள், அந்த மனிதன் ஒரு தீர்க்கதரிசி. But down there in the temple as a young man, he was crying out to God one day and a vision fell before him. ஆனால் அங்கே தேவாலயத்திலே ஒரு வாலிபன் ஒரு நாளில் தேவனிடத்தில் முறையிட்டுக் கொண்டிருந்தான். அவனுக்கு அப்பொழுது ஒரு தரிசனம் உண்டானது. And when he did, he seen angels, cherubims with their faces covered with their wings. அந்த தரிசனத்தில் அவன் தூதர்களையும் கேருபீன்களையும் தங்கள் சட்டைகளால் முகத்தை மூடி And their feet covered and flying with two wings. சட்டைகளால் கால்களை மூடி இரண்டு சட்டைகளால் பறந்து கொண்டிருக்கின்றதை கண்டான். And they were going back and forth up and down through the temple crying, Holy, holy, holy is the Lord God Almighty. அவைகள் தேவாலயத்தில் முன்னும் பின்னுமாய் மேலும் கீழுமாய் பறந்து சர்வ வல்லமையுள்ள தேவன் பரிசுத்தர் 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 என்று கூப்பிட்டு சொன்னார்கள். And Isaiah, that great thirst that he had, ஏசாயா அந்த பெரிய தாகம் அவனுக்குள் இருந்தது. he had perhaps a school, he probably had a good education. ஒருவேளை அவன் படித்தவனாயிருக்கலாம், ஒருவேளை நல்ல கல்வி அறிவு உண்டாயிருந்திருக்கலாம். He had a marvelous conception of what God ought to be. தேவன் எப்படி இருக்க வேண்டும் என்ற அற்புதமான மனவுறு அவனுக்குள் இருந்தது. He had heard the priest, he had been in the temple. ஆசாரியர்கள் சொல்ல அவன் கேட்டிருக்கிறான். அவன் தேவாலயத்தில் இருந்திருக்கிறான். Well, he had been raised to be a believer. But you see, he had never come face to face with it before. அவன் ஒரு நல்ல விசுவாசியாக வளர்க்கப்பட்டான். ஆனால் அவன் அதனோடு இன்னும் முகமுகமாய் சந்திக்காதிருந்தான். See, he had a desire to do right. He wanted to be right. பார்த்தீர்களா, அவனிடத்தில் சரியா செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தது. அவன் சரியா இருக்க விரும்பினான். But he just had the educational side. ஆனால் அவனுக்கு இருந்தது கல்வி அறிவின் பாகம் மட்டும்தான். He had the theological side of it. அவனுக்கு வேத சாஸ்திரத்தின்படியான பாகமும் இருந்தது. But when he got there in the temple that day and he seen these cherubims waving these wings back and forth, ஆனால் அவன் அந்த நாளிலே தேவாலயத்திற்கு வந்து கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை அடித்துக் கொண்டு முன்னும் பின்னுமாக போகிறதை கண்டு and realized that these angels ministered in the face of God. இந்த தூதர்கள் தேவனுடைய முகத்திற்கு முன்பாக ஊழியம் செய்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொண்டார். And them angels didn't even know what sin was.
அந்த தூதர்கள் பாவம் என்பது இன்னை என்று அறியாதவளா இருந்தோம். And to stand in the presence of God, they had to cover their holy faces. To stand in the presence of God. கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க அவர்கள் தங்களுடைய பரிசுத்த முகத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க மறைத்துக் கொள்ள வேண்டியதா இருந்தது. Then that prophet cried out, "Woe is me, for I am a man of unclean lips." அப்பொழுது தீர்க்கதரிசி சத்தமிட்டான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன். All of my theology and stuff that I've learned, எனக்கு இருந்த வேத சாஸ்திரம் நான் காட்டுவதெல்லாம், all of my marvelous conception that I had of God, I'm face to face with it now. தேவனை பற்றி என்னுடைய அற்புதமான மனவுரி எல்லாம் இப்பொழுது நான் அதனோடு முகமுகமாய் நிற்கிறேன். He said, "I'm a man of unclean lips, and I dwell of people that's unclean lips." அவன் சொன்னான், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்கள் நடுவில் வாசமாயிருக்கிறேன் என்று. All their teaching of the laws and things they had done had never reached that place to where he come into the presence of God and seen God with his own eyes. அவர்களுடைய நியாயப்பிரமாண போதனைகள் அவர்கள் செய்த காரியங்கள் எல்லாம் அவன் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாகி அவன் தேவனை தன் சொந்த கண்களாலே கண்ட நிலைமைக்கு இன்னும் வரவில்லை. And his trail when he's sitting up on high in the heavens, and there he was face to face with reality. தேவன் உயரமான சிங்காசனத்தின் மேல் பரலோகத்தில் வீற்றிருக்க அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்க அவன் கண்டே அந்த நிலையை ஒருபோதும் அடைந்ததில்லை. அங்கே அவன் முகமுகமாய் தத்துரூபமாய் கண்டான். And he cried, "I'm a man of unclean lips, and I dwell among unclean people." அவன் நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதர் மடுவில் வாசமாயிருப்பவர் என்று கூப்பிட்டு சொன்னான். Then it was that the cherubim took the thongs and a coal of fire from the altar and touched them unclean lips. அதன் பின்பு கேராபீன்களில் ஒருவன் குரட்டால் ஒரு நெருப்பு தைலை எடுத்து அந்த அசுத்த உதடுகளை தொட்டான். And turned him from a coward or from a educated man, a teacher, to a prophet that the word of God could speak to. அதே அவனை ஒரு கோடையிலிருந்து கற்றவனிலிருந்து போதகனிலிருந்து தேவனுடைய வார்த்தை அவன் மூலமாக வரும்படியான ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றினது. While he's in the presence of God, there was something different. நிச்சயமாக அவன் தேவ சமூகத்தில் இருந்த மட்டில் காரியம் முற்றிலும் வித்தியாசமாய் இருந்தது. That thirst that he had reached that place then till he was filled with it. அவனுக்குள் இருந்த அந்த தாகம் அவன் அதனால் நிரப்பப்படும்படியான நிலை உண்டாகும் உச்சகட்டத்தை அடைந்தது. Let me tell you, friend, I don't care how many churches you join, நான் உனக்கு சொல்லுகிறேன் நண்பனே, நீ எத்தனை சபைகளை சேர்ந்தாலும் சரி, and how many names you put on, which way you go, நீ எத்தனை பெயர்களை அங்கு பதிவு செய்தாலும் சரி, நீ எந்த வழி போனாலும் சரி, or whether you're sprinkled, baptized, or whatever you are, நீ தெளிப்போ அல்லது முழுக்கோ ஞானசானம் பெற்றிருப்பா இருந்தாலும் சரி, அல்லது நீ என்னவா இருந்தாலும் சரி, எனக்கு அக்கறை இல்லை. until you meet that person, Jesus Christ, that's the only thing that'll really satisfy. நீ இயேசு கிறிஸ்துவாகிய நபரை சந்தித்தாக வேண்டும். அந்த ஒரே ஒரு காரியம் மட்டுமே உன்னை உண்மையாய் திருப்தியாக்கும். Emotion won't do it. உணர்ச்சி வசப்படுதல் அதை செய்ய முடியாது. You might jump up and down and shout as long as you want to, ஒருவேளை நீ மேலும் கீழுமாக உன்னால் விடுந்தவரை சத்தமிடலாம், or you might run up and down the floor and you might speak in tongues as much as you want to. அல்ல தரையில் இங்கும் அங்குமாக ஓடலாம், உனக்கு வேண்டிய மட்டும் அந்நிய பாஷையில் பேசலாம். And them things are holy and good. அந்த காரியங்கள் எல்லாம் பரிசுத்தம் நல்லவைகள் தான். I don't say anything against that. நான் அதற்கு எதிராக ஒன்றையும் சொல்லவில்லை. But until you meet that person, ஆனால் நீ அந்த நபரை சந்திக்கும் மட்டாய் that satisfying potion, திருப்தியாக்கும் பாகத்தை, that's something that takes every fiber in your body, not by emotion, but by a satisfaction. அதாவது உன்னுடைய சரீரத்தில் இருக்கும் ஒவ்வொரு தசை நாரையும் உணர்ச்சி வரிசைப்படுத்தினால் அல்ல, திருப்தி அடைவதனால் அதை சந்திக்க வேண்டும். Used to see a little sign said, if you're thirsty, say parfait. ஒரு விளம்பரத்தை நான் பார்ப்பது வழக்கம். அதில் நீ தாகமா இருப்பாயானால் பார்வே என்று சொல் என்று எழுதப்பட்டிருந்தது. Used to be a little drink when I was a boy called parfait. நான் சிறுவனாய் இருந்த போது பார்வே என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பானம் இருந்தது. I remember coming down the road from fishing. I've been up the pond, old stagnant waters. பழைய தண்ணீர் தேங்கின குளம் ஒன்றில் மீன் பிடித்து விட்டு திரும்பி வரும்போது என் நினைவுக்கு வருகிறது. I was about starved to death. I seen a sign say, if you're thirsty, just say parfait. நான் மரிக்கின்ற அளவிற்கு பட்டினியாய் வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த விளம்பர அட்டையை நீ தாகமாயிருந்தால்
பார்ஃபே என்று சொல் என்று பார்த்தேன். I started saying parfait, parfait. I got thirstier all the time. நான் பார்ஃபே பார்ஃபே என்று சொல்ல சொல்ல நான் இன்னும் அதிகமாக தாகமானேன். And I got so I couldn't even spit after a while. I was so thirsty. நான் எச்சில் துப்ப முடியாத, அதாவது உமிழ்நீர் சுரக்காத அளவிற்கு தாகித்து போனேன். Well, you see, that won't do it. பாருங்கள், அது அதை ஒன்று செய்யாது. There's nothing will satisfy. அதை ஒன்றும் திருப்திப்படுத்த முடியாது. I don't care. You can drink Cokes, you can drink anything you want to with them sweetened bicarbonated waters and so forth. எனக்கு அக்கறை இல்லை. நீ வேண்டுமானால் கோக்ஸ் குடிக்கலாம், நீ எது வேண்டுமானாலும் குடிக்கலாம், தித்தி பாக்கப்பட்ட கார்போரேட் தண்ணீரை வேண்டுமானாலும் குடிக்கலாம். There's nothing that'll satisfy the thirst like a good, cool, cold stream of water that'll quench that thirst. ஆனால் குளிர்ச்சியான ஓரிலிருந்து வந்த அருமையான குளிர்ச்சியான தண்ணீர் மட்டுமே அந்த தாகத்தை திருப்தியாக்கும். அந்த தாகத்தை அதுதான் திருப்தியாக்கும். All these other things are substitutes. மற்றெல்லா காரியங்களும் அதற்கு மாற்றுதான். And why would we want to take a substitute when there's a genuine baptism of the Holy Ghost that satisfies every fiber and longing in the human soul? மனுஷீக ஆத்மாவில் உள்ள வாஞ்சையும் ஒவ்வொரு தசை நாரையும் திருப்தி செய்யக்கூடிய அசலான பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு இங்கே இருக்கும் போது நாம் ஏன் அதற்கு பதிலாக ஒரு மாற்றை எடுத்துக் கொள்ள வேண்டும்? Like stand right in the face of death. மரணத்தின் முகத்திற்கு நேராக நில்லுங்கள். Like the great apostle Paul said, "Oh death, where is your sting? And grave, where is your victory?" அந்த மகா பெரிய அப்போஸ்தலனாகிய பவுலை போன்று மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? But thanks be to God who gives us the victory through our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். That's the experience, brother. That satisfies that holy hush, that holy thirst that's in you. சகோதரனே, உனக்குள்ளாக இருக்கின்ற இந்த பரிசுத்த தாகத்தை திருப்தி செய்கின்றது அந்த அனுபவம் தானே. It satisfies it. You don't have to do anything else about it. அதை திருப்தி செய்கின்றது. நீ அதை குறித்து ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. Yeah, it cleanses the lips. ஆம், அது உதடுகளை சுத்திகரிக்கும். And there is also just people who live upon the emotion, upon the உணர்ச்சி வசப்படுதலிலேயே ஜீவிக்கின்ற ஜனங்களும் உண்டு. Some people say, well, we got a lot of that in our Pentecostal movement. சிலர் எங்களுடைய பெந்தேகோஸ்தே இயக்கத்திலே அது இருக்கிறது என்று சொல்லிக் கொள்வாரும் உண்டு. And they'll go in, which is fine. They'll pat their hands and play the music. அவர்கள் உள்ளே போவார்கள், அது அருமையானது தான். கைகளை தட்டுவார்கள், வாத்தியங்கள் வாசிப்பார்கள். Music stopped. A bucket of water went over everything. வாத்திய சத்தம் நின்றது. அவ்வளவுதான். எல்லாவற்றின் மேலும் ஒரு வாளி தண்ணீர் கொட்டினது போன்று எல்லாம் அடங்கி விட்டது. பாருங்கள். Now we do that. We got in a habit of doing that. நாம் அதை செய்கிறோம். நாம் அதை செய்கின்ற ஒரு பழக்கத்திற்குள்ளாகி விட்டோம். It has become one of our customs. அது நம்முடைய பழக்கங்களில் ஒன்றாகி விட்டது. Let me tell you something. நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லுகிறேன். When you worshiping God in the spirit and in truth, நீ தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் போது, when it becomes a custom for you to do it because you think you ought to do it, அதை நீ செய்வது உனக்கு ஒரு வழக்கமாகும் போது, ஏனென்றால் நீ நினைக்கின்றாய் அதை செய்துதான் ஆக வேண்டும் என்று. Because you think if you don't shout or jump up and down or dance with the music, your neighbor's going to think you're backslid. ஏனென்றால் நீ சத்தமிட்டு மேலும் கீழுமாக குறித்து வாத்தியத்தை நடமாடவில்லை என்றால் உன் அயலானின் பின்வாங்கி போனாய் நினைத்துக் கொள்வான் என்று நீ நினைக்கின்றாய். You're drinking from a stagnated stream. Right. அப்படியானால் நீ தேங்கி நிற்கின்ற குட்டையிலிருந்து பருகுகின்றாய் என்பதாகும். சரியா? Until it fills every fiber. Until the Holy Spirit itself bubbling in you. ஒவ்வொரு தசை நாரையும் நிரப்புமட்டாய் பரிசுத்த ஆவியானவர் தாமே உனக்குள்ளாக பொங்குமட்டாய். I don't care whether the music's playing, whether you're playing near my God to thee or whatever it is. வாத்தியம் வாசிக்கப்படுகின்றதா என்பது பற்றி கவலை இல்லை. உம்மண்டை தேவனே நான் சேருவேன் என்ற பாட்டை வாசிக்கிறா இல்லையா என்று கவலை இல்லை. அல்லது எதுவாக இருந்தாலும் சரி, The Holy Spirit still ringing the glory bells in your heart. பரிசுத்த ஆவியானவர் தாமே இன்னமும் உன்னுடைய இருதயத்திற்குள்ளாய் மகிமையின் மணி ஓசை அடித்துக் கொண்டே இருக்கிறார். That's satisfying. That's God's satisfying portion. அது திருப்தியாக்கும். அதுதான் தேவனுடைய திருப்தியாக்குகின்ற பங்கு. Anything less than that, you're done. அதை காட்டிலும் குறைவானது ஏதும் இருந்தால் பிரயோஜனம் இல்லை.
You might speak with tongue like men and angels. ஒருவேளை நீ மனுஷர் பாஷைகள் தூதர் பாஷைகளையும் பேசலாம். You might give all your goods to feed the poor. உனக்குண்டான யாவற்றையும் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணலாம். You might prophesy and you might have knowledge to understand all the mysteries சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருக்கலாம். and all these things, and you still become nothing. 1 Corinthians 13. நீ இன்னமும் ஒன்றுமில்லாதவனாய் இருக்கின்றாய். 1 கொரிந்தியர் 13. Until that satisfying something that can only quench that thirst. அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய அந்த திருப்தி செய்யும் காரியம் ஒருமட்டாய் இவையிலிருந்து ஒன்றுமில்லை. My soul thirsts for the living God, like the heart paining for the water brook. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல் வாஞ்சிக்கிறது. Unless I can find it, I'll perish. நான் அதை கண்டறிய வேண்டும், இல்லையேல் அழிந்து போவேன். When you get to hungering for God like that, something's going to take place. அந்த விதமாக நீ தேவன் மேல் பசிதாகமாய் இருக்கும்போது ஏதோ ஒரு காரியம் நிகழப் போகின்றது. The Holy Spirit to lead you to those great fountains of God. Yes, sir. பரிசுத்த ஆவியானவர் தாமே உன்னை அந்த தேவனுடைய பெரிய நீரூற்றண்டைக்கு உன்னை நடத்துவார். ஆமையா. Now, there is a good thing to worship in the Spirit. That's true. ஆவியோடும் தேவனை தொழுது கொள்வது ஒரு நன்மையான காரியம், அது உண்மை. But sometimes you have spirit without truth. ஆனால் சில நேரங்களில் உன்னிடத்தில் ஆவி இருக்கின்றது, உண்மை இல்லை. St. John 4 said we worship God spirit and truth. யோவான் 4 நாம் தேவனை ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்கிறோம் என்று சொல்லுகிறது. And Jesus is the truth. That's exactly right. He is the Word. இயேசு தானே உண்மையாயிருக்கிறார், அது முற்றிலும் சரியே, அவர் வார்த்தையாயிருக்கிறார். The streams God sent to satisfy you in the natural, Satan has polluted every one of them. உன்னை திருப்திப்படுத்த இயற்கையில் தேவன் அனுப்பின நீர் அருவிகளை ஒவ்வொன்றையும் சாத்தான் தீட்டுப்படுத்தினார். He's put the poison dope in every one that he could get into. That's right. அவன் தொடக்கூடிய ஒவ்வொன்றிலும் விஷ மருந்தை போட்டு விட்டான், அது சரி. He took that great stream of the church. அவனது சபையின் பெரிய நீரூற்றின் அருவியை எடுத்துக்கொண்டான். That was God's way. அதுதான் தேவனுடைய வழி. Jesus said, upon this rock I'll build my church, and the gates of hell can't prevail against it. இயேசு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார். Now there's different arguments of that. இதை குறித்து வித்தியாசமான வாதங்கள் உண்டு. The Roman people, the Catholic says, he built it up on Peter. See? ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தார் அவர் அதை பேதுருவின் மேல் கட்டினார் என்று சொல்லுகிறார்கள். பார்த்தீர்களா? And if that be so, Peter backslid a few days. அது அப்படி இருக்குமானால் பேதுரு வெட்கத்தால் பின்வாங்கி போனான். So it wasn't built up on Peter. Peter, the little rock. ஆகவே அது அப்படி இல்லை. அது நிச்சயமாக பேதுருவின் மேல், பெத்ரா என்ற சின்ன கல்லின் மேல் நிச்சயமாய் கட்டப்படவில்லை. And then the Protestant says that he built it up on himself, Jesus Christ. Not to be different, but a different with him. He never built it on either one. புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தால் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவாகிய அவர் தம்மேல் சபையை கட்டினார் என்று. வித்தியாசமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆனால் நான் ஒரு கருத்தில் அவர்களோடு வேறுபடுகின்றேன். இவ்விரண்டில் ஒன்றின் மேலும் அவர் கட்டவே இல்லை. He built it up on the revelation of who he was. அவர் தாம் யார் என்ற வெளிப்பாட்டின் மேல் அதை கட்டினார். He said, blessed art thou, Simon, son of Jonas. Flesh and blood never revealed this to you, but my Father which is in heaven has revealed this to you. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சம் ரத்தம் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். Not by knowledge, you didn't learn it by books. அறிவின் மூலமாய் அல்ல, இதை நீ புத்தகங்கள் மூலமாய் கற்றுக்கொள்வதும் இல்லை. You didn't learn it by joining church, you didn't learn it in the shouts, you did. சபையை சேர்ந்து கொள்வதன் மூலம் இதை நீ கற்றுக்கொள்வதில்லை, இதை நீ கடைகளில் கற்றுக்கொள்வதில்லை, நீ கற்றுக்கொள்ளவில்லை. But the Holy Ghost itself has brought the person of Jesus Christ to you. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தாமே இயேசு கிறிஸ்துவாகிய நபரை உன்னிடத்திற்கு கொண்டு வந்தார். And upon this rock I'll build my church, and the gates of hell can't prevail against it. அப்படியானால் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை. That holy thirst has been satisfied in the person of Jesus Christ. அந்த பரிசுத்த தாகம் இயேசு கிறிஸ்துவாகிய நபரில் திருப்தி அடைந்தது. There you are. That's the thing that we want to look for. Satisfy that thirst with that. அங்கேதான் காரியம். அந்த காரியத்தை தானே நாம் நோக்கி பார்க்க வேண்டியவளாக இருக்கின்றோம். அதை கொண்டுதான் அந்த தாகத்தை திருப்திப்படுத்த முடியும். All right. We find that we must அதை நாம் இதை அவசியம் செய்யத்தான் வேண்டும் என்று பார்த்தோம். knowledge. Oh my. Knowledge is a great thing. We feel of it today. We're full of it. அறிவு, அறிவு ஒரு பெரிய காரியம். நாம் விரும்புகிறோம், இன்றைக்கு நாம் அவற்றால் நிறைந்திருக்கின்றோம். But you see, knowledge
As I was saying the other day, speaking on that subject of knowledge, ஆனால் பாருங்கள், அறிவானது அன்றொரு நாள் அறிவு என்ற தலைப்பின் கீழ் நான் பேசிக் கொண்டிருந்தேன். there's a man standing outside was talking to a friend of mine standing there. அங்கே வெளிப்புறமாக ஒரு மனிதன் என்னுடைய நண்பன் ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தார். Said, if a man don't believe in education, why is he reading the Bible? அவர் ஒரு மனுஷனுக்கு கல்வியின் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் அவன் ஏன் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொன்னார். See, I thought, well, if they didn't get what the Lord Jesus said, how are they going to get a dummy like me what I say? நான் சரி, கர்த்தராக இயேசு சொன்ன அந்த காரியங்களை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் ஒன்றுமில்லாத நான் சொல்வதுகளால் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று நினைத்தேன். They couldn't even understand him. It's plain as he was. அவர் அவ்வளவு தெளிவாக இருந்து கூட அவர்களால் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. He said there one day, except you eat the body, the blood, drink the blood, and eat the body of the Son of Man, you have no life in you. ஒரு நாளில் அவர், நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று சொன்னார். He didn't explain it. Walked on. That's right. See? அவர் அதை விளக்கி கூறவில்லை. அவர் தொடர்ந்து நடந்தார். அது உண்மை. பார்த்தீர்களா? Oh, they said this man's a cannibal. அவன் சரி, இவன் நரமாமிசம் புசிப்பன் போலும். We want him to eat his body, drink his blood. He's a vampire. See? இவனுடைய மாமிசத்தை புசித்து இவனுடைய ரத்தத்தை குடிக்க வேண்டும் என்கிறானே, இவன் ஒரு ரத்தத்தை குடிப்பவன் போலும். பாருங்கள், He wants us to become a vampire. See? Them intellectuals. இவன் நாமும் ரத்தத்தை குடிக்கிறவர்களாக வேண்டும் என்று விரும்புகிறான் என்று சொன்னார்கள். பாருங்கள், அந்த படித்த மேதாவிகள். But he said, my sheep hear my voice. ஆனால் அவர் என் ஆடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். It would come to the elected. God had elected by foreknowledge. அதை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வரும். தேவன் தம்முடைய முன்னறிவினால் அவர்களை தெரிந்து கொண்டார். And those to the Father. No man can come to me except the Father draws him. என் பிதா எனக்கு தந்தவர்கள், என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் இடத்தில் வரமாட்டான். And all the Father has given me, they will come. They'll understand it. பிதாவானவர் எனக்கு கொடுக்கின்ற யாவும் என்னிடத்தில் வரும், அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். Them disciples couldn't understand it, but they believed it. சீஷர்களாகி அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். See, that's right. As you believe it. I can't understand many things. பார்த்தீர்களா? அது சரியே. நீ அதை விசுவாசிப்பாயானால் என்னால் அநேக காரியங்களை புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. I believe it anyhow. See, because God said it was so. இருந்த போதிலும் நான் அதை விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அப்படி இருக்கிறது என்று தேவன் சொல்லி இருக்கிறார். Knowledge. You know, Satan's gospel is knowledge. You know that? அறிவு. உனக்கு தெரியுமா பிசாசின் சுவிசேஷம் அறிவு என்று? அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? He preached it in the Garden of Eden to Eve. And she was deceived by his knowledge, gospel. அவன் அதை ஏதேன் தோட்டத்திலே ஏவாளிடத்திலே பிரசங்கித்தான். அவள் அவனுடைய அறிவு சுவிசேஷத்தால் வஞ்சிக்கப்பட்டாள். Now, and it's polluted the whole human race with it. It's exactly right. இப்பொழுது அதை கொண்டு அவன் மனித இனத்தையே தீட்டுப்படுத்தி போட்டான். அது முற்றிலும் சரியே. But they took educational programs, put them in the church. அவர்கள் கல்வி திட்டங்களை எடுத்துக்கொண்டு அவைகளை சபையிலே போட்டார்கள். They're all right out there, but not in God's word. No, sir. அவர்கள் அங்கே சரியாய் தான் இருக்கிறார்கள், ஆனால் தேவனுடைய வார்த்தையில் அல்ல. இல்லை ஐயா. You don't know God by education. கல்வியின் மூலமாக உன்னால் தேவனை அறிய முடியாது. You don't know God by knowing how learning mathematics and pronouncing big words. எப்படி என்று அறிந்து கொள்வதனாலோ, கணிதம் கற்றுக்கொள்வதனாலோ, பெரிய வார்த்தைகளை உச்சரிப்பதனாலோ நீ தேவனை அறிந்து கொள்ள முடியாது. Paul, he was a smart man. பவுல் அவன் ஒரு சமர்த்தியன். But when he come to Christ and received the Holy Spirit, went to the Corinthians. ஆனால் அவன் கிறிஸ்துவினிடத்தில் வந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு கொரிந்தியரிடத்தில் சென்றபோது, he said, I never come to you with enticing words of man's wisdom. அவன் மனுஷ ஞானத்துக்கு ரேவசனத்துடன் நான் உங்களிடத்திற்கு வரவில்லை. Though he could have done it. அவனால் அதை செய்திருக்க கூடும். Said, I come to you in power, manifestations of the Holy Ghost, that your faith would be in God, not in the wisdom of some man. அவன் உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படியாக ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னான்.